ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு தற்பரிசோதனை. அடுத்ததாக நம்ம அந்த தற்பரிசோதனையை நம்ம செய்ய போகிறோம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேசி அந்த தற்பரிசோதனையை நம்ம சோதித்து அதற்காக ஒரு ஜெபம் பண்ணி அதற்கு பிற்பாடாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய சாட்சியோடு கூட சேர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒரு நாள் அல்ல, இதை கண்டினியூவாக 21 நாட்களும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு விசேஷமாக அந்த தற்பரிசோதனையில் நீங்கள் அதிகம் கோபப்படுபவரா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு தற்பரிசோதனையை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகம் கோபப்படுபவரா? பொதுவாக எல்லாருக்குள்ளேயுமே இந்த கோபம் என்கிற ஒரு குணம் இருக்குது. கோபம் என்கிறது மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் அப்படின்னு வேதத்தில் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான கோபம் என்று ஒன்று இருக்கிறது. அதான் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறார் அப்படின்னா, பிள்ளைகள் தவறு செய்யும் போது ஒரு பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தின் வெளிப்படுத்தல் அவனுக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு கிள்ளு கொடுக்குறாங்க, ஒரு சத்தம் போடுறாங்க. அதன் நிமித்தமாக அவன் ஓ அவையோ நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு அதனால அவன் உணர்வடைகிறான். அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருக்குது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே சில கோபங்கள் அவங்கள அழிச்சிருது. வேதம் நமக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான கோபம் என்று ஒன்று இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தேவையற்ற கோபம் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அது உங்களுக்கு தீமையிலே உங்களை கொண்டு போய் விட்டுரும். அது உங்களை அழிவுக்கு நேராய் நடத்தும். அந்த ஒரே ஒரு கோபத்தினால நிறைய பேர் வேலையை இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த ஒரு கோபத்தினால பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, குடும்பத்தையே இழந்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு நீங்க போகக்கூடாது. அதான் கோபம் ஒரு நாள் எதுவா மாறிடக்கூடாதுன்னா பாவமா மாறிடக்கூடாது. நிறைய பேருடைய கோபம் பாவமா மாறிடுது. நீங்கள் வேதத்தில் கூட வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவரை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பு அவருடைய கையில கொடுத்தார். அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றவன் தான் அந்த மோசே. ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன அழிச்சிருங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறான். ஆனா அந்த ஜனங்கள் எல்லாரும் தூசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். தண்ணீருக்காக முறுமுறுக்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவாரு, அந்த கன்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஜனங்கள் இவனை கோபப்படுத்தினதுனால இந்த கோபம் தாங்க முடியாம ஆண்டவர் பேசு அப்படின்னு சொன்ன அந்த கன்மலையை மோசையை அடிச்சிருவான். வேதம் சொல்லுது, அவன் அடித்ததனுடைய விளைவாக கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ கானான் தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாதப்பா. எத்தனையோ விஷயம் ஆண்டவரத்துல கெஞ்சி பார்த்தான், ஆண்டவரே எப்படியாவது ஒரு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இல்ல ஆண்டவர் சொன்னாரு, இனி இந்த விஷயத்தை குறித்து நீ என்னிடத்துல பேசவே வேணாப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் கானான் தேசத்திற்கு போவதற்கு அந்த கோபம் தடையாயிருச்சு. அத்தனை ஆண்டுகள் அவன் கட்டி காத்தது, அத்தனை ஆண்டுகள் அவன் ஜனங்களை நடத்தி வந்தது எல்லாமே ஒரு நிமிஷத்துல வீணா போச்சுல. நான் நம்புறேன், நீங்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு இடத்துல 15 வருஷமா நீங்க வேலை செய்யலாம். 15 வருஷமா வேலை செஞ்சு, ஐயோ என் முதலாளி என்ன மதிக்கவே இல்லையே, நான் 15 வருஷமா இவருக்கு கஷ்டப்படுறேனே, அப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவங்க மேல எழும்புற கோபத்தினால நிறைய பேர் அந்த வேலையை விட்டுட்டு வந்துருவாங்க. எனக்கு இந்த வேலை வேணாம், நான் கோவப்பட்டு வந்துருவாங்க. நான் சொல்றேன், அந்த கோவப்படுறதுனால நீங்க 15 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாம நீங்க நஷ்டப்பட்டுருவீங்கல்ல. நஷ்டம் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சிலருக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது, எப்ப பார்த்தாலும் கோபம். இந்த கோபத்தை நீங்க அடக்கலைன்னா ஆண்டவர் சொல்றார், மிஞ்சும் கோபத்தை நான் அடக்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் கோபத்தை. கோபப்படாம உங்களை நீங்க வச்சுக்கணும்.
அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகு. ஒரு விசை கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த மத்திய சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ அங்க இருக்கிற அந்த சிறைச்சாலை கைதிகளை போய் ஒவ்வொருத்தரையா விசாரித்து அதுக்கு உள்ள நான் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்போ அந்த கைதிகளிடத்துல ஒரு சில இடத்துல பேசும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமா என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். அப்ப நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா இந்த சிறைச்சாலைக்குள்ள நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க, எதனால இப்படி வந்தீங்க அப்படின்னு. அப்போ அவரு ஒரு 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 பயங்கரமான ஒரு காரியத்தை செய்த சொன்னாரு. இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்துருச்சு. நாங்க 2 பேரும் சண்டையிட்டு கொண்டே இருந்தோம். எனக்கு மனைவி ரொம்ப வாய் பேசுறதுனால ரொம்ப கோபம் வந்துச்சு. என் கோபம் தாங்க முடியாம வீட்டில் இருந்த இந்த தேங்காய் துருகிற அந்த அருவாமனை ஒன்று இருந்துச்சு. அதை தூக்கி நான் அப்படியே எரிஞ்சேன் அவங்க மேலே. அது கரெக்டாக போய் கழுத்து பக்கத்தில் பட்டு அந்த இடத்துலையே என் மனைவி அப்படியே விழுந்துட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் விழுந்துட்டாங்க. நான் பயந்து நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டி என்னுடைய வீட்டுக்கு வரும்போது என் மனைவி பிணமாய் படுத்து கிடந்தாங்க. என் மனைவியை நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போதான் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, சண்டையில் ஏதோ சத்தம் கேட்டுருச்சு, இறந்துருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. என் மனைவியை கொன்னதனுடைய கொலை கேஸில் நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 15 வருஷம். 15 வருஷமாக அவருடைய 2 பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. இவருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இப்படியே கழிஞ்சிருச்சு. துக்கத்தோடு சொன்னாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் கோவப்பட்டு என்னென்னமோ செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் ஏதோ உங்களை தப்பு வச்சார். ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார். அந்த விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். நீங்கள் செஞ்சது ஒரு தீமையாக முடிஞ்சிருக்கும், கர்த்தர் காப்பாற்றினார். வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மகன் கோவப்படாத. கோபத்தை அடக்கி ஆள்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை சாந்த குணம் உள்ளவனைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மோசையை குறித்து, மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லாத அளவுக்கு அவன் சாந்தமாயிட்டான். இன்றைக்கு இந்த முதல் தற்பரிசோதனையில யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் உங்களுடைய கோபத்தினால நீங்க எதையும் செய்ய முடியாது. அதை நீங்க நினைச்சுக்கோங்க. உங்க கோபத்தினால எதையுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க கோபப்படுறதுனால ஒரு காரியம் நடந்துராது. அதனால கோபத்தை அவாய்ட் பண்ணிட்டு சாந்தமா சமாதானமா இப்போ கண்களை மூடி கோவப்பட்டு எனக்கு ரொம்ப கோபம் வருது பாஸ்டர் என்னன்னே தெரில அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த கோபத்தை அடக்கி ஆளக்கூடிய பலன் தார். அந்த கோபத்திலிருந்து ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வரும். ஒரு சமாதானம் உள்ளவனாய் என்னை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் உள்ளவளா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் இனி கோவப்படக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு சாந்த குணம் வரணும்ப்பா. எத்தனையோ நாள் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா திரும்ப நான் கோவப்பட்டுறேன்ப்பா. இப்போ அந்த கோபத்தின் ஆண்டவரே வல்லமைகள் என்னிடத்திலிருந்து அழிக்கப்படுவதாக ராஜா. என்ன மாதிரி ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லைன்ற அளவிற்கு பேர் எடுக்கிறதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் கோபத்தை அடக்கி ஆளுங்கள். அதுதான் உங்களை ஆண்டவர் தொட்டதனுடைய மிகப்பெரிய அடையாளம். ஆமென். இப்பொழுது நான் என்னுடைய சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். விசேஷமாக 2000 ஆண்டு 6வது மாதம் 16ஆம் தேதி அன்று என்னுடைய ஊரிலிருந்து நான் இந்த ஊழியத்திற்காக நான் கிளம்பி வந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு என்னுடைய ஊழியத்திற்காக நான் வருவதற்காக காலடி எடுத்து வைக்கிற அந்த ஃபஸ்ட்டு நேரம், அந்த ஃபஸ்ட்டு நாள்னு நினைங்களேன். அந்த வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கிளம்ப போகும்போது என்னுடைய நண்பன், என்னுடைய டியர் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை கூப்பிட்டு இங்கே வாடா அப்படின்னா சரின்னு போனேன். போகும்போது அவன் சொன்னான், நீ பைபிள் காலேஜுக்கு போகிறதற்கு தகுதி உள்ள ஆளா தகுதி இல்லாத ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் சரிடா என்ன பண்ணுறேன் என்ன நான் நினச்சேன். சரி ஏதாவது வசனம் கேட்பான் அப்படின்னு நினச்சேன். பைபிள்லேருந்து ஏதாவது வசனம், இந்த வசனம் எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்பான் அப்படின்னு நினச்சேன். அப்படி கேட்கல. அவன் ஒரு பேனா எடுத்து அவனுடைய பேப்பரில் இங்கிலீஷில் ஒரு எழுத்து எழுதிட்டு இதை வாசிச்சிட்ட அப்படின்னா, இதை கரெக்டாக வாசிச்சிட்ட அப்படின்னா நீ ஊழியத்திற்கு போகிறதற்கு தகுதியான ஆள்டா
அப்படின்னு சொல்லும்போது சொன்னான், ரொம்ப சிம்பிள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது ரொம்ப ஈஸியாக வாசிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். சொல்லும்போது அவன் நோட்டில் எழுதியிருந்த வார்த்தை வந்து நானும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். அந்த எழுத்தை வந்து சேர்த்து 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 என்னென்னமோ வாட்சி பார்த்தேன். அந்த கடைசி எழுத்து மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு, லார்ட் அப்படின்ற இது வந்து லார்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு புரியவே இல்லை. அப்போது நிறைய டைம் இது பண்ணி என்னடா தோத்துட்டியா அப்படின்னு கேட்டான். ஆமாடா எனக்கு தெரில, தோத்துட்டேன் அப்படின் போது அவன் சொன்னான், டேய் இது கூட உனக்கு தெரியலடா, தெரியாமல் நீ என்னடா ஊழியத்துக்கு பண்ண போற, வெறும் பிரைஸ் தி லார்ட்னு எழுதியிருக்கிறேன்டா, பிரைஸ் தி லார்ட் நீ எழுதி இருக்கிறத ஒன்னால வாசிக்க தெரியல, நீ எல்லாம் ஊழியத்துக்கு போய் படிச்சு முடிச்சு பாஸ்டர் ஆகி நீ என்னடா ஊழியம் செய்ய போற அப்படின்னு கேட்டான். ஸோ இன்றைக்கு நினைக்கும் போதும் எனக்கு வந்து ரொம்ப அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. சே, பிரைஸ் லார்ட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமனான வார்த்தை, எல்லாருமே பொதுவாக சொல்லுவோம். அது வாசிக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு சின்ன குழந்தைகளுக்கே அது தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், அவ்வளவு பேதையான அவ்வளவு ஞான குறைவானவன் தான் நான். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நான் ஃபெயில் தாங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ஃபெயில் தான். நான் வந்து எனக்கு வாசிக்க தெரியல. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நான் வந்து இந்த சாட்சியை சொல்லும் போது இந்த வசனத்தை தான் நான் நினைக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் இன்னொரு ஞானியை அல்ல, பலம் உள்ள ஒருத்தரை வெட்கப்படுத்துறதற்கு இன்னொரு பலசாலியே அல்ல, வேதம் சொல்லுது பலவீனரை தெரிந்து கொண்டாராம். நான் நம்புறேன் அந்த சூழ்நிலையில இந்த வசனம் தான் எனக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த ஊழியத்து நிமித்தமாய் ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆண்டவர் வந்து என்னை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறார். ஆனா என்ன ஆண்டவர் எடுக்கும் போது நான் படிப்பை பார்த்து எடுக்கல. அவன் சொல்லிட்டான், என் நண்பன் சொல்லிட்டான், இது வாசிக்க தெரியாத நீ இனிப்ப என்னத்தை பெருசா ஊழியம் செய்ய போறேன்னு தான் சொன்னான். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து படிப்பறிவில்லாத பேச தெரியாத பேதையா இருந்த என்னதான் ஆண்டவர் பெரிய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களா இருக்கலாம். எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஆளுல இல்லை, நான் அழகுல இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லா இடத்துல போனாலும் எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. என் ரசீமை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய மார்க்கை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என் கலரை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. என்னை ரிஜெக்ட் பண்றவங்க தான் அதிகம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார், உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலைக்கும் அவங்க வந்து அவங்கள செலக்ட் பண்ணும்போது அவங்களுடைய தகுதியை வச்சு தான் செலக்ட் பண்றாங்க, அவங்களுடைய கலரை வச்சு தான் செலக்ட் பண்றாங்க, அவங்க படிப்பை வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவனுடைய தகுதியை பார்க்க மாட்டாரு, படிக்க பார்க்க மாட்டாரு, எதையுமே பார்க்காம உயர்த்துகிறவர் தான் கர்த்தர். தேவ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கலாம். என்னால எதை செய்ய முடியும், என்னை கொண்டு ஆண்டவர் எது செய்வாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் என உங்களை ஒருவேளை நீங்க தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களை நீங்க ஒதுக்கி கொண்டே இருக்கலாம், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் எதுவுமே செய்யல. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய கண்கள் உங்களை தான் நோக்கி பார்க்கிறது. நிறைய ஞானிகளை உங்க மூலமா ஆண்டவர் வெட்கப்படுத்த போறாரு, நிறைய படிச்சவங்களை உங்க மூலமாய் வெட்கப்படுத்த போறாரு, நிறைய பலசாலிகளை ஆண்டவர் உங்க மூலமாய் வெட்கப்படுத்துறதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து யாரும் நீங்க வந்து கலங்க வேண்டாம், நீங்க வந்து யாரும் திகையவே வேண்டாம். நான் நம்புறேன் உங்களை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்னா ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக. எத்தனை பேர் நம்புறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல தாவீதை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களே, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அரசாள்றதற்கு தாவீதினிடத்துல பலன் இருந்து அப்படின்றதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளல.
சாமுவேலுக்கு முன்பாக இந்த சாமுவேலுக்கு முன்பாக அந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் நிற்கும் போது மூத்தவனை பார்க்கும்போது ஐயா சாமுவேலுக்கு ஒரு எண்ணம் வருது, ஐயோ இவன் கரெக்டான ஆளா இருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தீர்க்கதரிசி அப்படிதான் நினைக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கும் போது இவன் ஆஃப்டா இருப்பான், இவனுக்கு நல்ல உடம்பு பலன் இருக்குது, இவன் நல்ல யுத்த வீரன். ஆனா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இவனா அப்படின்னு கேட்டது யார் அப்படின்னா தாவீது மட்டும்தான். அப்போ தாவீதுக்கு ஒரு தகுதியுமே இல்லை ராஜாவாகிறதுக்கு. முன்னாடி உள்ளவனுக்காக தகுதி இருந்துச்சு, ஆனா தாவீதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. அதனாலதான் கேட்டேன், ஆண்டவரே இந்த இளைஞனா இவனையா நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, இவனைத்தான்ப்பா நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான். நீ அபிஷேகம் பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை எல்லாரும் இவனா இவங்களா நீயா ஒன்னே இல்லாமா, எஸ் உங்களை தான். உங்க குடும்பம் எப்படிப்பட்டதா வேணா இருக்கு, நீங்க ஒருவேளை ரொம்ப குறைவா இருக்கலாம், என் கண்ணு அப்படியே உங்களை தான் நோக்கி பார்க்கிறது, உங்களை தான் நோக்கி பார்க்கிறது. உங்களை அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸோ ஃபஸ்ட் இயரில் நான் ஊழியத்திற்காக கிளம்பும் போது இது ஒரு விஷயம் என்னை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி வசனத்தோடு ஒப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ரெண்டாவது எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்போ ஊழியத்திற்காக கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். நான் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் பெட்டியில் நிறைய சட்டை பேண்டெல்லாம் வச்சுருக்கிறேன். அதில் எல்லாமே பழசு. ஒரே ஒரு சட்டை மட்டும் புது சட்டை. அது நானே செங்கல் சூளையில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தினால சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு ஒரு கடையில் போய் என்னோட ரொம்ப பெரிய சட்டை வேணும்னு அவர்கிட்ட கேட்டே நான் வாங்கினேன். அப்போ அது ஒரு தமாசான ஒரு விஷயம். அந்த கடைக்கு போய் நான் சட்டை ஃபஸ்ட்டாக ரெடிமேடு ஷர்ட் அப்போ தான் வாங்க போகும்போது அவர் கேட்டார் எனக்கு அப்படின்னு போது 2-3 சட்டை எடுத்து போட்டாங்க. அது எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு அந்த சட்டை. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன், அண்ணே ரொம்ப பெருசாக ஒரு சட்டை கொடுங்க அப்படின்னு. இப்போ எதுக்குடா யாருக்கா அப்படின்னு கேட்டார். உங்கள் அப்பாவுக்கா உனக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு தான் அப்படின்னு. இவ்வளோ பெரிய சட்டையை நீ செலக்ட் பண்ணுற, நீ போய் எப்படி போட முடியும்? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் ரொம்ப வளருவேன், வளர போடுறதுக்காக தான் இந்த சட்டை இவ்வளோ பெருசாக எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு சட்டை தான் புது சட்டை. மற்றது எல்லாமே எங்களுடைய வீட்டுக்கு பருகாமையில் இருக்கிற நிறைய அண்ணங்க கொடுத்த அந்த சட்டை பேண்டை வச்சு நான் அந்த ஊழியத்திற்காக கிளம்புறேன். அப்போது எங்கள் அப்பாவும் நிற்கிறாங்க, எங்கள் அம்மாவும் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, போ பரவாயில்ல போகிறது போ, ஆனால் தேவன்ட்டு எனக்கு முன்னாடி நீ நின்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் நான் தடை இல்லைப்பா, நீ போ, கடவுளுடைய பிள்ளை, நீ போ பரவாயில்ல. ஆனால் உன்னை நம்பி தான் வீட்டில் 3 லட்சம் ரூபாய் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். நீ ஒருத்தன் தான் வேலை செஞ்சு சம்பாரித்து எங்களுக்கு நீ கொடுக்குற. மூத்த அண்ணன் திருமணமாகி அவன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறான், இளையவன் அப்படியே இருக்கிறான், நீ மட்டும்தான் சம்பாரித்து கொடுக்குற, உங்கள் அப்பாவுடைய சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு தான் இந்த கடனை முடிக்கணும்னு நான் நினச்சேன். இப்படி எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு 2 வருஷம் அந்த கடன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஊழியத்திற்கு சமாதானமாக போயிடக்கூடாதா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு தடுமாற்றம் கூட வரல. எங்கள் அப்பாவை திருப்திப்படுத்தணுன்னோ எங்கள் அம்மாவை திருப்திப்படுத்தணுன்னோ என்னமோ தெரில, அந்த பைபிள் காலேஜுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அழுதது, அவங்க என் கையை பிடிச்சது, எங்கள் அப்பா சொன்னது எதுவுமே என் மண்டையில் ஏறலை. கலப்பையின் மேல் கையை வச்சுட்டடா, அவ்வளோதான், இனி முன்னாடி வச்சவன் நீ பின்னாடி பார்க்கக்கூடாது, சவால் விடுறேன், என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கடைசி வரைக்கும் கடவுள் என்ன நடத்துவார், நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு இதில் அப்படியே வீட்டை விட்டு அப்படியே எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். அதற்கு ஒரு வசன ஆதாரம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் எடுத்து வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமே. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு வேண்டும் என்றார்.
அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, சீடர்கள் ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவுத்தார். அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வருகிற ஒருத்தருடைய அப்பா வந்து இறந்து போயிறாரு. அப்போ அப்பா இறந்து போகும்போது ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறேன், இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போய் வந்து அதை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வர்றதற்கு எனக்கு ஒரு உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ வந்து உங்க அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதை பார்த்துக்குவாங்க, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்குங்க. யார் ஒருவர் கர்த்தருடைய அழைப்பை சூழ்நிலையை பார்த்து இல்லைன்னா மற்றவதை பார்த்து, இது வந்து நான் திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு கூட சொல்லிக்கிறேன், ஊழியத்துக்குன்னு நீ காலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பாவை நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்க முடியாது, உங்க குடும்பத்தை நீங்க வழி நடத்தணும்னு நினைக்க முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறாரு, நீ அப்பாவை அடக்கம் பண்ணதாப்பா போவ, அடக்கம் பண்ண போறதுக்கு தாப்பா 4 நாள் லீவு கேட்ப, ஆனா நீ திரும்பி வரவே மாட்டப்பா, நீ திரும்பி வரவே மாட்ட. இதற்கு ஒரு சாட்சி கூட இருக்கிறது. ஏன், நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒருத்தர் வந்து ஊருக்கு போனார். அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து ஃபோன் வந்து பாட்டி அடக்கம் பண்றதற்காக இவர் போனார். ஆனா பாட்டியை அடக்கம் பண்ண போனவர் அப்படியே வீட்டில் இருந்து கடைசி வரைக்கும் திருப்பி பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லைங்க. பாஸ்ட் படிப்போம், படிக்கவே இல்லை. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எதற்காகவும் என் மனசுல ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஆவிக்குரிய தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்பா அந்த பக்கத்துல கோபமா நின்றுட்டு இருக்கிறாரு, அம்மா இந்த பக்கத்துல அழுகையோட நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா என் கான்சன்ட்ரேஷன் அப்படி போகவே இல்லைங்க, நம்ம ஊழியத்துக்காக கிளம்பிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க யாரையும் திருப்திப்படுத்தினால் நிச்சயமா ஆண்டவருக்காக செய்ய முடியாது. ஐயோ நான் இல்லைன்னா அவங்க அப்படி ஆயிடுவாங்க, நான் இல்லைன்னா இப்படி ஆயிடுவாங்க. ஊழியத்துக்குன்னு யாரோ ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறீங்களா, நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கிளம்பி வாங்க, கர்த்தர் பார்த்துப்பார் உங்க குடும்பத்தை. கர்த்தர், பாஸ்டர் நான் இல்லைன்னா அது பண்ண முடியாது, இது ஃபேமிலி ஆகாதவங்களுக்காக நான் சொல்றேன், நான் இல்லைன்னா அப்படி போகாத. நான் சொல்றேன், இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு விடுதலை இருக்குல்ல, உங்களுக்கு விடுதலை இருக்குல்ல, நீங்க வந்துருங்க. நான் அப்படி என்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு வந்தேன், ஆனா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க குடும்பத்தில் இருக்கிற 3 லட்சம் ரூபாய் கடனும் முடியணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடன் பிரச்சனையை முடிக்க ஆண்டு உதவி செய்தார். எங்க வீட்டில் கடனே இல்லை. இதற்கு எங்க பாஸ்டர் ஒரு விஷயம் வந்து என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் வந்து சர்ச்சில் அவங்க எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரெஸ். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து வர்றதுக்கு அவரும் ஒரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின பார்த்தோம். அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஊழியத்திற்காக கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எங்கள் பாஸ்டருடைய அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அப்போது எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கும்போது பாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு போகிறேன், 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துருவாங்க, நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துருவாங்க, நீங்க ஒன்றும் பண்ணுங்க, என்ன நீங்க வந்து யாருமே எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அம்மாவை அடக்கம் பண்ணிருங்கன்ட்டு. அவர் வந்து ஒரு நாளைக்கு முன்பாக இரவில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் ஒயிட் கலர் கார் ஒன்று வருது. அந்த கார் வந்து அவருடைய சர்ச்சு வாசலுக்கு முன்னாடி நிற்கும் போது பாஸ்டருடைய அம்மாவை அவர் கையில் பிடிச்சி அந்த காரில் ஏற்றி உட்கார வைக்கிறாரு. அம்மா வந்து அந்த காரில் உட்காந்து கை காமிச்சு டாட்டா காமிச்சு போகிறது மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. பாஸ்டர் ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அடுத்த நாள் ஊழியத்துக்கு கிளம்பும் போது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் வரதுக்குள்ள அம்மா இறந்துருவாங்க, இறந்தாங்கன்னா என்ன எதிர்பார்க்க வேண்டாம், அடக்கம் பண்ணிருங்கட்டாரு. அதே போல் எங்கள் பாஸ்டர் போய் ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாஸ்டரோட அம்மா இறந்துட்டாங்க. இப்போ பாஸ்டருக்கு நியூஸ் போச்சு, இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அம்மா பாஸ்டரை அவங்க அம்மா ரொம்ப நேசிச்ச அம்மா. அவர் தான் அந்த வீட்டில் பிள்ளை பையன், அவர் தான் அந்த வீட்டில் பையன். அப்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அதான் நான் வந்து வரும்போதே சொல்லிட்டு வந்துட்டானே, நீ அடக்கம் பண்ணிருங்கட்டாரு. அந்த ஊழியத்திற்காய் கூப்பிட்டு இருந்த அந்த பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லை, நான் இனி அடுத்த 2 நாள் உள்ள மீட்டிங்கை நான் யாராவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் அடக்க ஆராதனை கலந்துங்கன்னாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இல்லை இல்லை இல்லை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நான் ஊழியத்துக்கு தான் வந்தேன், சொல்லிட்டான் வந்தேன், எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க.
எங்கள் அம்மா இறந்ததுக்கு எங்கள் பாஸ்டர் போகவே இல்லை. இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை கேட்கும்போது நிறைய பேர் வந்து இதை தவறாக கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதென்ன அம்மாவை கூட பார்க்காம ஊழியம் என்ன தேவையா அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சுட்டான்னா தகப்பனையாவது தாயையாவது பிரியப்படுத்தணும்னு நினச்சா ஊழியமே செய்ய முடியாதுங்க. அந்த ஊழியம் வெற்றி உள்ள ஊழியமாகவும் இருக்க முடியாது. திருமணமானதுக்கு அப்புறம் கர்த்தர், குடும்பம், திருச்சபை, ஊழியம் அப்படியெல்லாம் வரலாம். ஆனால் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் ஊழியத்துக்கு வராதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று இருக்குது, என் கமிட்மெண்ட் தான் முன்னாடி நின்றுட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், காலடி எடுத்து விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும். காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு நிறைய பேர் இன்னைக்கு தடுமாறுறாங்க. நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டனோ, தெரியாம காலடி எடுத்து வச்சுட்டனோ, ஐயோ நான் தெரியாம காலடி எடுத்து வச்சுட்டேன் பாஸ், வராம இருந்திருக்கலாம்ல, நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், என் குடும்பம் கஷ்டப்படுது. ஆனா நான் சொல்றேன், இல்ல இல்ல, ஆரம்பத்துல ஒருவேளை எனக்கும் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். ஆனா ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சுக்க சும்மா இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி சும்மாவே இருந்துட்டாங்க. சும்மா இருந்தா ஆண்டவர் கண்டிப்பா உங்களை உயர்த்த முடியாது. நீங்க விசுவாசத்தோட வைராக்கியமா நின்னா உங்களை ஆண்டவர் உயர்த்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். அதான் ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் திருச்சியிலேருந்து ஒரு அழகான சாட்சி அவர் சொன்னார். அவர் ஊழியத்திற்காக கிளம்பும் போது 2 லட்சம் ரூபாய் வேலையில் இருந்தாராம். அந்த 2 lakhs வேலையில் அவர் இருக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சாராம். அப்போது ஆண்டவரத்தில் ஒன்று தான் சொன்னாராம் அவர், ஆண்டவரே நான் உலகத்தில் இருக்கிறவனுக்கு வேலை செய்கிறேன், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், இப்போ உங்கள் வேலைக்காக நான் வந்துடுறேன், நான் கஷ்டப்படுறதை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் உங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற சம்பளம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை விட ஒரு % எனக்கு அதிகமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாராம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்து ஊழியத்தில் கர்த்தரை பெருக பண்ணியிருக்கிறார், கர்த்தர் தலை நிமிர பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கை வச்சிட்டிங்களா? யாரையும் ஆண்டவருக்குன்னு நினைச்சிட்டிங்களா? எல்லாரையும் திருப்திப்படுத்தினா ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷன் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஏன் இன்னைக்கு தேவனுக்காக பயன்படலைன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ அவன் பேசிடுவானோ, இவன் பேசிடுவானோ, இவங்க பேசுவாங்களோ. நான் சொல்றேன், அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். அவங்க பேசுறதுக்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவங்க பேசுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கார். பேசட்டும், அதை பற்றி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், என் நிமித்தம் தவறான காரியத்தை உங்கள் மேல் சொல்லுவார்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூணாவது அந்த ஃபர்ஸ்ட் இயரில் நடந்த மூணாவது வந்து ஒரு காரியம் என்னன்னா, வீட்டை விட்டு இப்போ கிளம்பிட்டேன், கை டாட்டா காமிச்சாச்சு. அப்போ வந்து எங்கள் பாஸ்டரும் என் கூட வராரு. என்னை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் விடுறதுக்காக எங்கள் பாஸ்டர் வராரு. NJK அப்படின்ற ஒரு பஸ்ஸு மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம் அப்படின்ற இடத்துல இருந்து ஏறி கோயம்புத்தூருக்கு அந்த பஸ்ஸு வரும். அப்போ அந்த பஸ்ஸில் ஏறி உட்காரும் போதெல்லாம் எப்படி இருக்குமோ பயங்கரமான கனவு. அப்படியே வந்து நைட்டு கோயம்புத்தூரில் நைட்டு பஸ் ஏறி காலையில் கோயம்புத்தூரில் வந்து இறங்கினோன்னா பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனார். எங்கள் பாஸ்டர் வந்து அன்றைக்கி தமிழ்நாடு பைபிள் காலேஜ், சர்ச் ஆஃப் காட்டுடைய தமிழ்நாடு பைபிள் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்க பைபிள் காலேஜ், அதில் எங்கள் பாஸ்டர் டீச்சராக இருந்தாங்க, எங்கள் பாஸ்டர் கவுன்சில் மெம்பராகவும் இருந்தாங்க. அதனால் எங்கள் பாஸ்டருக்கு ஒரு நல்ல மதிப்பு கூட அங்கே இருந்துருச்சு. அப்போ என்னுடைய இன்டர்வியூ எல்லாம் நான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டே எங்கள் பாஸ்டர் ப்ரேயரில் அட்டன் பண்ணார், எல்லாம் இருந்துட்டு அன்னைக்கு சாயந்தரமான உடனே பாஸ்டர் என்னை கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் வந்து மனசுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சு. அது வரைக்கும் பாஸ்டர் கூட இருந்தார். பாஸ்டர் இப்போ வந்து விட்டுட்டு போகிறாரு. இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக என் வீட்டை விட்டு பிரிகிற முதல் டைம் இதான். என் வீட்டை விட்டு எங்கேயுமே பெருசாக போனதில்லை. 1 hour ட்ராவல் கூட பண்ணி இன்னொருத்துக்கு போனதில்லை. அதான் எங்கள் வீட்டுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் ட்ராவலு. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த கன்னியாகுமரி கடலுக்கே போயிருக்கிறேன். அதுவும் 1 வருஷமாக பணம் சேர்த்து வச்சு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி அந்த டூரில் நான் ஒருத்தன் பணம் கொடுத்து கன்னியாகுமரி போயிருக்கிறேன். 1 hour ட்ராவல் பண்ணுற இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு கன்னியாகுமரி கடலுக்கு போகல. அப்போது எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருப்பேன்னு பாருங்க. வீடை விட்டால் வேலை, இல்லைன்னா படிப்பு, அப்படி தான் இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக எங்கள் குடும்பத்தை விட்டு பிரியும் போது பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம். இப்போ பாஸ்டரும் வந்து பைபிள் காலேஜில்
விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்ன உடனே மனசில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு சலனம். சே, இனி யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, இனி நம்ம தான் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் போல தெரியுது, அம்மா இல்லை அப்பா இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அதில் ரொம்ப அழகான ஒரு வசனம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மிகப்பெரிய கிங் லீடர், நான் சொல்லுவேன் ராஜா மாதிரி உள்ள ஒரு லீடர் தான் மோசே. இப்போ ஜோஷுவா வந்து இதுவரைக்கும் மோசையினுடைய பேக்ல தான் உட்காந்துருந்தார், மோசை தான் வழி நடத்திட்டு இருந்தார், மோசை தான் எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோசை இறந்துட்டார், இப்போ ஜோஷுவா தான் அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது ஆண்டவர் சோர்ந்து போய் அப்படியே பயத்தோட இருக்கிற ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் எப்படி மோசையோட இருந்தேனோ அப்படியே உன் கூடயும் இருப்பேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த முதல் நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டாங்க பாஸ்டர், இப்போ இதுவரைக்கும் நான் தனிமை இருந்ததே இல்லை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போனதே இல்லை. எங்க அம்மா பார்த்தாங்க, எங்க அப்பா பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க, என் கணவனார் பார்த்துட்டாங்க, என் பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போதான் என்னமோ ஒரு ஃபர்ஸ்ட் டைமா யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன், யாருமே இல்லாத மாதிரி நான் உணர்றேன். என்னை இனி யார் வழி நடத்திட்டு போவா, நான் எங்க போவேன், எப்படி செய்வேன், ஒரு கேள்விக்குறியோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதே கேள்விக்குறி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது உண்மைதான். பாஸ்டர் டாட்டா காமிக்கும் போது இதுவரைக்கும் வீட்டை விட்டு வந்ததே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைமும் அப்படின்னு இருக்கும்போது நான் நம்புறேன், என்னை அழைத்த தெய்வம், என்னை முன்குறித்த தெய்வம், டேய் நான் உன்னை நடத்துண்டா, எல்லாரும் ஒருவேளை போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கே தெரியாம என்னை தைரியப்படுத்தி கொண்டு போனதை மறக்கவே முடியாது. அந்த தேவன் இன்றைக்கு ஜபத்தில் இருக்கிற உங்களையும் அப்படிதான் தைரியப்படுத்துறாரு. இல்லை அவங்க விட்டுட்டு போவாங்க, அவங்க டாட்டா காமிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு டாட்டா காமிக்க மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும், பெத்த அம்மா அப்பா போனால், யார் போனாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு தேவனை தான் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் நான் விசுவாசிப்பேன், இன்னைக்கும் நான் நம்புவேன். எங்க பாஸ்டர் இறந்துட்டாங்க, எங்க அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்களா ஊர்ல தான் இருக்கிறாங்க, ஆனா எங்க அம்மா அப்பா என்ன பார்க்கறதுக்கு ஒரு நாள் பைபிள் காலேஜுக்கும் அவங்களால வர முடியல. ஆனா என்னை அழைத்த தெய்வம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் கூட மறைஞ்சு ஒளிஞ்சு என்னை நிழலாய் காத்து என்னை தட்டி கொடுத்து என்னை பத்திரப்படுத்தி கொண்டு போகிறத இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நடந்ததை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 4வதாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே வந்து என்னென்னா, இந்த நிறைய ஃபஸ்ட் இயரில் நிறைய டியூட்டி கொடுப்பாங்க. பாத்திரம் விளக்குறது, அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, இப்படி எல்லா வேலையும் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அந்த வாரத்தில் வந்து என்னென்னா இந்த கூட்டுற வேலை கொடுத்தாங்க. ஒரு பைபிள் காலேஜ் சுற்றி இருக்கிற எல்லா கேம்பஸ் ஃபுல்லாகவே வந்து கூட்டணும், இந்த ஒரு ஆள் கூட்டணும். காலையில் அந்த டியூட்டி டைமில் எல்லாரும் டியூட்டி செய்தாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது இருக்கும் ஒரு 200 அடி இருக்கும், அப்படியே வந்து ஃபுல்லாக கூட்டிட்டேன். கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு ப்ரேயரில் உட்காந்துட்டேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து கிளாஸ்க்கு போகிறோம். இந்த பைபிள் காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே மாடியில் தான் தங்கி இருக்கிறோம், மாடியிலேருந்து கீழே அப்படியே நடந்து வரும்போது ஓடி வந்து அந்த நான் கூட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று நின்றுச்சு. எப்பவுமே வழக்கம் என்ன அப்படின்னா, ஓடி வந்து அந்த நெல்லிக்காய் மரத்தில் அப்படியே அவங்க மோதுவாங்க. மோதும் போது இந்த நெல்லிக்காய் எல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் தொறுன்னு கீழே விழும், மரத்தினுடைய இலையோடு சேர்ந்து கீழே விழும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நான் பாடுறா என் வெயிட் எவ்வளோடா அப்படின்னு சொல்லி விளையாடுறது வழக்கம். நான் தான் அன்னைக்கு கூட்டி முடிச்சுட்டு போகிறேன், இவங்க ஓடி மேலேருந்து வந்தாங்களா, வந்தவங்க அப்படி இடிச்சதுனால நிறைய நெல்லிக்காய் வந்து கீழே விழுந்து இலையெல்லாம் விழுந்துச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸில் போய் உட்காந்துருக்குறோம். 2 பீரியட் கிளாஸ் சார் வரல. அப்போ தான் கேம்பஸ் வந்தார். இன்னைக்கு யாருக்கு வந்து கூட்டுற டியூட்டின்னு சொன்னேன் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தான் கூட்டுற டியூட்டி அப்படின்னு. நீ நல்லா கூட்டுனியா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா கூட்டுறேன் அப்படின்னு. அப்போ நல்லா கூட்டுனேன் அப்படின்னா இவ்வளோ இலை இருக்குது, நீ கூட்டினன்ற எப்படி இலை இருக்கும்? நான் சொன்னேன், இல்லை மேலேருந்து வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் இலை இருக்குது. அவர் வந்து நம்பவே இல்லை. அவர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், நீ ஒன்று பண்ணு, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட்டிடு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்யறதே தெரில. கூட்ட வச்சுட்டார். அப்போ விளக்குமாறு எடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இடம் முழுக்க நான் கூட்டினேன். ஆனா அந்த டைம்ல வயசு கம்மி தானே, அதனால மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி சித்திரவதை பண்றாங்களே, இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள இல்ல இல்ல இல்ல, நம்ம தியாகம் பண்ணணும், தியாகம்தான் ஊழியத்துல கட்டும், நம்ம ரொம்ப இறங்கி தான் போகணும். நம்ம தாழ்மை இல்லை அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு கிருபை கொடுக்க முடியாதுன்னு அந்த இடத்திலேயே என்னை தாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். நல்லா கவனிங்க, வேதத்துல நம்ம பல வசனங்களை வாசிக்க முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் உங்களோட சொல்றேன், என்னுடைய முதல் வருட ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு தூரம் உங்களை நீங்க தாழ்த்துறீங்களோ, எவ்வளவு தூரம் உங்களை நீங்க கீழே கொண்டு போறீங்களோ, அப்பதாங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தாழ்மைன்றது ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல, ஊழியத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹெட்வைட், அவங்களுக்கு பெரியமான பெருமை, நான் யார் தெரியுமா, எனக்கு அப்படி, நான் இப்படி, எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. தாழ்ந்து போகிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் யாராவது இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணுவீங்கன்னா, வாலிபர்கள் யாராவது இந்த பிரேயர்ல இருப்பீங்கன்னா, மகா நான் உனக்கு சொல்ற மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா, நீ எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறியோ, நீ தாழ்ந்து போக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார். யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை வெறுத்தவர்கள் தான், ஆனா சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போறான் பாருங்களேன். வேதம் சொல்லுது, அவன் அழுத சத்தத்தினால அந்த 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 இடத்துல இருந்த எல்லாருக்குமே அவன் அழுதது கேட்டுச்சான், தன் சகோதரருக்காக அழுது. இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம்? நீ யாரா பெரிய ஆளு, நீ யார் பெரிய ஆளு, நான் அவனை தாழ்ந்து போகணுமா? ஒரு நாள் உனக்கு நான் தாழ்ந்து போனேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன எவ்வளவு பெரிய நிலைமையில வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நான்லாம் அவனுக்கு தாழ்ந்து போகவே மாட்டேன். தாழ்மை இல்லை. யார் இறங்கி போறது? நான் இறங்கி போக மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். இல்லை, அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவரே சீதனத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக பந்தியில இருக்க வேண்டியவன் தான், ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பணிவிடை, கர்த்தர் தாழ்மையா தான் ஊழியம் செய்யும். அவருடைய கால்களை ஆண்டவர் கழுவுனாராம். கால்களை ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவர் எப்படி செய்றீங்க? வேணாம் ஆண்டவரே, நான் அப்படிதான் பாருங்க, நான் அப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாழ்ந்து போகிறது தப்பே இல்லைங்க. தாழ்ந்து போகிறதுனால நீங்க இழக்க மாட்டீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தாழ்ந்து போகிறவர்களுடைய பட்சத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க தாழ்ந்து போறீங்களா, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார். நான் சவால் விட்டு சொல்றேன், தாழ்ந்து போக 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 உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு. கிருபையை கர்த்தர் தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தாழ்ந்து போறதற்காக நீங்க கண்டிப்பா ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த அடுத்த ஒரு சம்பவம் தான் வந்து ரொம்ப என் மினிஸ்ட்ரியிலே ரொம்ப ஹைலைட்டான சம்பவம். நான் எங்கள் பாஸ்டர் வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்துடுவாங்க, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து எங்கள் பாஸ்டர் என் கையில் வந்து ஒரு 100 ரூபாவது கொடுத்துட்டு போவாங்க. டேய் வச்சுக்கடா, ஏதாவது தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் தான் எனக்காக காசு செலவு பண்ணாங்க. அதற்கு பிறகு இன்னொரு சாட்சி இருக்குது, அது அடுத்த இதில் சொல்கிறேன். எனக்கு பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் வந்து இது இல்லையா, நானும் வீட்டில் வந்து கேட்க மாட்டேன், யார்கிட்டையுமே கேட்டதும் இல்லை. பணத்தை ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு, அவ்வளோதான், கத்தை தான் நம்மளை நடத்தணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டேன். அப்போ அந்த மாதம் எங்கள் பாஸ்டர் வராரு. அதான் நான் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னேன், ஒரு பையன் பாட்டி சத்தத்துக்காக போனான்னு. என் கையில் ஏற்கனவே 100 ரூபாய் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் வந்து பாட்டி சத்தத்துக்காக எனக்கு போகிறேன்டா, என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அவன் கையில் வந்து அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டேன். அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டான். ஊருக்கு போனவன் தான் வரவே இல்லையே. எங்கள் பாஸ்டர் வந்தார். வந்துட்டு வந்து என்கிட்ட கேட்டார், எப்போவுமே வந்து 100 ரூபா கையில் கொடுத்து வச்சுக்கணுவார், இல்லைனா ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து கையில் வச்சுக்கணுவார். அன்னைக்கு மொத்தம் அந்த டைம் மட்டும் எங்கள் பாஸ்டர் வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, காசு இருக்காடே அப்படின்னு கேட்டார். உடனே சரி பாஸ்டர்கிட்ட போய் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குங்கய்யா அப்படின்ட்டேன். இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி இருக்குண்ணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் விறுவிறுன்னு போயிட்டார். எனக்கா சே இவர் இப்படி சொல்லுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இல்லைனாவும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். பாஸ்டர் போயிட்டாரு. நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து இந்த பேஸ்ட் தீந்துருச்சு, உடம்புல போடுற சோப்பு தீந்துருச்சு, துணிக்கு போடுற சோப்பு தீந்துருச்சு, எண்ணெய் தீந்துருச்சு, எல்லாமே காலி. வீட்டில் இருந்தும் பெருசாக காசு எதுவும் வரல, விஷயம் காசே வரல. மனசு விட்டு உண்மைதான் இது. நம்முடைய பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாட்கள் அது ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் தெரியல, அந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹமாம் சோப்பு வந்து அவங்க முடிச்சுட்டு இந்த கடைசி இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் கீழே போட்டு போகும்போது அதெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து நிறைய நாள் வந்து உடம்புல போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சோப்பு துணியில் போகிற சோப்பு இல்லாதனால நிறைய துணி போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதே, அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த பேஸ்ட் வந்து இரவல் வாங்கிட்டே இருந்தேன். இப்போது ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எல்லாருமே ஜபத்துக்காக 5 o'clock ப்ரேயர், 4:30 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயருக்காக ரெடி ஆகி போகணும். அப்போது எல்லாருமே ப்ரேயருக்கு போயிட்டாங்க. நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு மனசு தான் சரியில்லை. எனக்குள்ள ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கே ஒரு பேஸ்ட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கடா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு ப்ரேயருக்கு போகாமல் என்ன பண்ணுறது, வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது அப்படின்னு இருக்கிறேன். இப்போ இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தனை தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சும்மா டியூட்டி செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் நீ படுத்து கிடக்குறேன், எந்திரிச்சு போடா போய் டியூட்டியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டாங்க. நான் வந்து என்னுடைய கையில் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ரூமில் ஒரு ரொம்ப அன்பான ஒரு நபர், நல்ல மனுஷன், எங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து போய் நான் சொன்னேன், ஓய் அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம் அப்படின்னு, ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட அடுத்த நிமிஷத்தில் வந்து பயங்கரமாக திட்டார். அப்படியே வருவானுவா, சோறு போடுறான்னா வந்துடுறது, என்னென்னமோ திட்டார். ஏற்கனவே என் மனசு உடஞ்சு போயிருக்குது, இவரும் சேர்த்து இப்படி திட்டுறதுனால ரொம்ப உடஞ்சிட்டேன். இந்த படிக்கட்டுலேருந்து விறுவிறுன்னு எடுத்து நடந்து கீழே பைபிள் காலேஜில் பாத்ரூம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வராண்டா இருந்துச்சு, அந்த வராண்டாவில் அப்படியே உட்காந்து என் 2 கையினால என் முகத்தை மூடிட்டு அப்படியே குமுறி குமுறி ஆடுறேன். என்னமோ அவர் பேசின வார்த்தை என்னால் தாங்கவே முடியல. அப்போ குமுறி குமுறி அழுது ஒரே ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன், ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏசப்பா, ஆனால் உண்மையாக என்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா இனி யாரிடத்துலையும் போய் நான் கையேந்துறது மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறேன். பிரதர் வந்து தட்டி உங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு முன்னாடி போகிறேன். அப்போ வார்டன், அந்த பைபிள் காலேஜ் வார்டன் வந்து நான் அழுதது யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என் கையில் 50 ரூபா கொடுத்துட்டார், 50 rupees கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
பிரதர், இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு சர்ச்சில் போய் வந்து நீங்க சாட்சி சொல்லிட்டு வந்தீங்களாம்மா, அந்த சாட்சியை கேட்டுட்டு அந்த அம்மா வந்து உங்களுக்கு 50 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் என் கையில வந்துருச்சு. சரி, உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கன்னா 50 ரூபாய் என் கையில கொடுக்குறேன். உடனே அந்த 50 ரூபாவை கையில இருந்து மேலே தூக்கிட்டு, எசப்பா நீங்க அதுக்குள்ளேயே என்ன நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப என்னுடைய ரூமுக்கு போறேன். என் ரூமுக்கு போகும்போது அங்க ஒரு பிரதர் 3rd இயர் படிச்சு முடிக்க போறாரு. அவருக்கு மேரேஜ். அவர் பைபிள் காலேஜை வெக்கேட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. ஊழியத்தில் அவங்க அப்பா கூட, அப்பா பாஸ்டா இருக்காரு, அதனால ஊழியத்துக்காக போறாரு. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, டேய் நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன், என்னுடைய பேஸ்ட்டு சோப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது, நீ வேணா யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சந்தோஷமா தாராளமா யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர், கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து என் கையில் வச்சார். அந்த அட்டை பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, ஒரு பேஸ்ட் இருந்துச்சு. என் கை தட்டி, இவ்வளோ பெரிய பேஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய பேஸ்ட்டை தேடுறேன். அந்த பேஸ்ட், அந்த மாதிரி பேஸ்ட்டை பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பேஸ்ட். நம்ப மாட்டீங்க, நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன், ஊழியத்துக்கு அழைச்ச தெய்வம். எத்தனையோ சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் என் தேவைகளை ஏதோ ஒரு விதமாக கர்த்தர் சந்திச்சுட்டு தாங்க இருக்காரு, சந்திச்சு தான் இருக்காரு. நீங்கள் வந்து வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுவோம். 2 சாமுவேல்ல வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 7வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வந்து இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க நேரலையில் இல்லைன்னா சத்தியத்தை கேட்குற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். எந்த காரணம் கொண்டும் உங்களுக்கு தேவைகள் வரும்போது மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி நின்றாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி நின்னுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், என்னைக்கு மனுஷனிடத்துல காசை நீங்க கேட்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தாங்க உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவின்னு என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவி, பணம் தேவைன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் யாரை நோக்கி பாருங்கன்னா, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் தேவைக்காக ஊழியத்துக்கு வந்து காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட யாருக்கு முன்னாடியும் போய் கையேந்தி எனக்கு காசு கொடுங்க, எனக்கு தேவை அப்படின்னு கேட்டதே இல்லை, போய் நின்னதே இல்லை. இல்லைன்னா அந்த சூழ்நிலையில சரி இல்லாத எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிதாங்க பண்ணிருக்கோம். கர்த்தர் பார்த்துக்குவார். ஊழியத்தின் நிமித்தமாக இந்த மாதிரி சபையில தேவை வரும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி சபைக்கு இப்படி தேவை இருக்குது, உங்களால முடிஞ்சவங்க நீங்க அதை செய்யலாம். இப்போ கூட சபைக்காக ஒரு சொந்த இடம் வேணும், சரி உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்க செய்யுங்க. ஆனா யாரிடத்துலையும் போய் நான் வந்து உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், எனக்கு காசு கொடுங்க, ஊழியத்துக்கு காசு வேணும், இந்த மாதிரி காசு வேணும், என் குடும்பத்துக்காக காசு வேணும், வாடகை கட்டுறதுக்கு காசு வேணும், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையில யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. கேட்குற மாதிரி கர்த்தரை நான் வைக்கலன்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க மனுஷனிடத்துல என்னைக்கு கேட்கறத நிறுத்துறீங்களோ, மனுஷனை பார்க்கறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தாங்க உங்களுக்கு விடுதலை வரும். நான் சொல்றேன், அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் இறங்காம வேற யார் இருந்த போறா? அவர் திறக்காத வழியை வேற யார் திறக்க போறா? அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. அவர் தான் திறக்கிறவர், அவர் தான் பூட்டுறவர்.
அவர் உங்க வாழ்க்கையில ஒரு வாசலை பூட்டிட்டார்னா அந்த வாசலை வேற யாரும் திறக்க முடியாது. அவர் அனுமதிக்காம உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தானா வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு, அவர்களை தாண்டி உன்னிடத்திற்கு வரும்னு ஆண்டவர் சொன்னார்ல, கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீங்க தேடி போக வேண்டாம், பதவியை நீங்க தேடி போக வேண்டாம், புகழ்ச்சியை நீங்க தேடி போக வேண்டாம், மேடையை நீங்க தேடி போக வேண்டாம், மைக்கை நீங்க தேடி போக வேண்டாம். ஆண்டவரோட நோக்கி பாருங்க. மனுஷனை அதுக்காக ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிறதற்காக வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சோ லாஸ்ட், கடைசியா இந்த பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஊரை விட்டு வந்ததுனால எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஊருக்கு போறதுக்கு பயங்கரமான குஷி. நான் காலேஜ் வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்துடும். இங்கே காலேஜ் இப்படி இருக்குது, வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாலிபர் ஒரு விதத்தில் ஹோலியா பரிசுத்தமாக ஆண்டவரோட இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வந்தோம்ல, அந்த ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா அப்பா கொடுத்த சாப்பாடு, அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவில் சாப்பாட்டுக்கு நல்லாவே அப்படின்னா மீன் தான். 3 நேரம் மீன் கிடைக்கும். அதுவும் நான் இங்கே ஊழியத்திற்காக வர வர பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டில் கொஞ்சம் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சு, அதனால நைட்டு சாப்பாடாவது திருப்தியாக நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் என்ன வருது, சரி மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடுமே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அந்த 3 மாதம் லீவு, 3 மாதம் படிப்பு முடிச்சோன்னு ஒரு 10 நாள் லீவு. அந்த லீவுக்கு ஊருக்கு போகிறதுக்கு அப்படியே குஷியாக எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். நானும் ஊருக்கு கிளம்புனேன். ஊருக்கு போன உடனே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போட போகிறேன். பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய நண்பர்கள், அம்மா அப்பா திரும்ப நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு போனால், எங்கள் ஊரில் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகிட்டாங்க. சிலர் படிப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் 3 மாதம் தாண்டி அவங்கள பார்த்தாலுமே 2 நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு இப்போ திரும்ப பைபிள் காலேஜில் 10 நாள் தாண்டி திரும்ப அடுத்த செமஸ்டருக்காக வரணும். அடுத்த செமஸ்டருக்காக நான் வரும்போது இப்போ எனக்கு யாரிடத்துலையுமே பணம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதான் அப்பாட்ட கேட்க மாட்டோம், அம்மாட்ட கேட்க மாட்டோம்னு நினச்சோம்ல. பாஸ்டர் ஹெல்ப் பண்ணாலும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. அப்போ பெருமைக்காக அல்ல, இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அங்கேயே எங்களுடைய அந்த ரோட்டில் இருந்து வீட்டுக்கு ஒரு எப்படி ஒரு 1000 மீட்டருக்கு அந்த மாதிரி மீட்டர் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ தூரம். ஒரு லாரி நிறைய செங்கல். அந்த செங்கலை ரோட்டில் இறக்கி வச்சுட்டாங்க. அதை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் சேர்க்கணும். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அதை அடங்கல் அப்படின்னு பேசணும். இத்தனை கல்லையும் கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் வச்சா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. அது எக்ஸாக்டாக எவ்வளோ ரூபான்னு மறந்துட்டு நான் பேசி, அத்தனை ஒரு லாரி நிறைய இருக்கிற செங்கல்ல நானும் எங்கள் அண்ணனுக்கு பாதி சம்பளம், எனக்கு பாதி சம்பளம் சுமந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு ரிட்டர்ன் 2வது செமஸ்டருக்கு ஊழியத்துக்காக நான் வந்தேன். அந்த கடைசி நாள் ஊரை விட்டு கிளம்பும் போது கழுத்து இப்படி இருந்துச்சு. அந்த சுமந்து கழுத்து இப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், நான் எடுத்த தீர்மானத்தில் நிலையா இருப்பேன். கண்டிப்பாக யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். என்ன வந்தாலும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பலன் தர்றாரு கர்த்தர். ஆனால் அதற்காக என்னுடைய தீர்மானத்தை நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 62வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். வச்சிட்டீங்கல்ல, ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கல்ல, உமக்காக வாழ்வ ஆண்டவரன் ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல,
அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, இனி செத்தாலும் உமக்காக சாவாடுறேன், வாழ்ந்தாலும் உமக்காக தான், செத்தாலும் உமக்காக தான், உமக்காக தான் பண்ணிப்பேன், உமக்காக தான் பண்ணிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த முதல் ஆண்டு நான் வந்த அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஆண்டவர் என்னை நடத்தின விதம் வித்தியாசமானது. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இந்த முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்ன அப்படி நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்த வல்லவர் தான் நான் சொல்றேன். என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த வல்லவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் படிக்கிற வேதாகமம் தான் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அந்த தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோட வாழ்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கால் படியிடலாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முழு இருதயத்தோட இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார்ல. கர்த்தர் இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் உங்களோட பேசி இருக்கிறார்ல. உங்களை நடத்தாமல் இருப்பாரோ? இந்த சாதாரணமான இந்த பென்ஸுக்கு செய்ததை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார். கரத்தை பிடித்த தேவன் நடத்துவார். அவர் கைவிடுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒரு சாட்சி அல்ல, ரெண்டு சாட்சி அல்ல, பென்ஸ் பாஸ் மட்டும் சாட்சி இல்லை, எத்தனையோ சாட்சி இருக்கு. எத்தனையோ சாட்சி, எத்தனையோ சாட்சி. ஆண்டவர் எத்தனை பரிசுத்தவான்களை நடத்தினார். உங்களை நடத்தாம இருப்பாரோ? சேர்ந்து கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன், என்ன நடத்துவீர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவருடைய மகிமை இறங்குது. நிறைய பேரை ஆண்டவர் தட்டி எழுப்புறார். நிறைய பேரை கர்த்தர் தூக்கி விடுறார். நான் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை அலங்கரிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறேன், உன்னை நான் அழைச்சிருக்கேன்னு வாக்கு கொடுக்கிறேன். நான் தான் உன்னை அழைச்சேன். என்னிடத்துல நம்பிக்கையா இரு, என்னிடத்துல விசுவாசமா இரு, நான் உன்னை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமாப்பா, இப்போ உங்க பிள்ளைங்க இந்த முதல் நாள்ல உபவாசத்துல இருக்கிற இடத்துல உங்க மகிமை வெளிப்படுவதாக, உங்க கிருபை வெளிப்படுவதாக. யாரெல்லாம் இந்த நேரலையிலையும் இன்னும் ஆண்டவர் ஆன்லைன்ல பாக்குறாங்களோ, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமா இருக்குது, நீ சோர்ந்து போகாதேன்னு இப்போ உங்களுடைய வார்த்தை அந்த பிள்ளைகளை தட்டி கொடுக்கட்டும். ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுவதுமாய் நிற்கிறதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இப்பொழுது உம்முடைய கிருபை உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது கடந்து வருவதாக ராஜா, கடந்து வருவதாக ராஜா. இந்த ஊழியத்துல என்னோடு கூட சேர்ந்து உழைக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அதற்கு ஏற்ற பலனை தாரும். இந்த ஊழியத்துல தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்க மகிமை தாங்கட்டும். இந்த 21 நாள் முடியும் போது அற்புதத்தின் மேல் அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும். அவங்களுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும். அவங்க நம்பிக்கை தட்டி எழுப்பப்படட்டும். சுவாமி, உங்க கிருபையின் கரங்களை தாழ்த்து கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.